தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்தல் ரெசிபி இல்லைன்னா அப்பளம் ரெசிபின்னு சொல்லலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு வெயிலே இல்லாமல் எப்படி சூப்பராக நம்ம வீட்டிலையே வத்தல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வத்தல் ரெசிப்பியும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு 1 கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதோ இல்லை இடியாப்ப மாவோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். நான் ஈஸியாக வேலைக்கு போகிறவங்களுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நல்லா கசக்கிட்டு போடுங்க. கசக்கிட்டு போடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கூட 1 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த விழுதையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் இதை காஞ்ச மிளகாவில் கூட நீங்கள் செய்யலாம். பச்சை மிளகாவில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. காஞ்ச மிளகாவில் கூட நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா கலந்துக்கங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் மசாலா சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இது நம்ம வேக வைக்க போகிறதெல்லாம் இல்லை, டைரெக்டாக இட்லி பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம். இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் சின்ன சின்ன தட்டுகள் இருக்கும்ல, அந்த தட்டுகளில் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி மாவு ஊற்றி ஒரு 2லேருந்து 3 செகண்டுக்குள்ளேயே சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஒரு சாம்பிளுக்காக ஒரு 3 தட்டில் மட்டும் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவு ஊற்றும்போது நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க, இல்லைனாக்கா மாவு அடியில் தங்கிரும், சீரகம் தனியாக தங்கிரும். நீங்கள் இது மாதிரி ஊற்றிட்டு ஒரு கரண்டி ஊற்றுங்க. இது ஏந்தலான கரண்டிங்கிறனால நான் 1 கரண்டின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் குழிக்கரண்டியில் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பளம் நல்லா தின்னாக இருந்தால் தான் வேகிறதும் ஈஸி, பொரிகிறதும் ஈஸி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா தட்டுகள்லையுமே நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 3 செகண்டே போதும், ரொம்ப அதிகமான டைம்லாம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். உங்கள்கிட்ட இன்னும் 2 மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா மாற்றிட்டு டக்குன்னு நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் தான் ஆணுச்சு, ரொம்ப டைம்லாம் எடுக்கவே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நான் இதை எடிட் பண்ண கூட இல்லை. எவ்வளோ சீக்கிரமாக 2-3 நிமிஷத்துலையே வெந்துடுதுன்னு பாருங்கள். உடனே வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து கத்தியோ இல்லை கரண்டியோ வச்சு ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுருங்க. நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு கத்தியோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு கஷ்டமுமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வத்தல் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஃபேன்லேயே உலர்த்தி எடுத்துடலாம். வெயில் கூட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் காய்ச்சிரும், 1 நாளில் காய்ச்சிரும். நான் ஃபேன்லேயே காய வச்சனால ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ரொம்ப தின்னாக இட்லி சைஸுக்கு ஊற்றினீங்கனாக்கா வேகிறதும் கஷ்டம், பொரிகிறதும் கஷ்டம். சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நம்ம இதையுமே 3லேருந்து 4 செகண்ட் வரையுமே ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். செகண்ட் கணக்கு தான், ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். பாருங்கள் இது எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக டாப்பாக வந்துடும். இதை நம்ம வெயிலில் காய வச்சோம்னா 1 நாளே போதும், ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஃபேனில் காய வைக்கிறதுனால நான் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சூப்பராக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை பெரிய தட்டோ அதில் நம்ம உலர்த்தி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் டைனிங் டேபிள் மேலே தான் உலர்த்தி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி உலர்த்தி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வேலைக்கு போகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாவே கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இந்த அப்பளம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இந்த வத்தல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.